Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அதோட கண்டினியூவேஷன். இப்போ நாம் போன 2 வீடியோக்களில் பார்த்தது மெண்டல் லா. அதில் ஃபஸ்ட்டு லா ஆஃப் செக்ரிகேஷன் பார்த்தோம். அந்த லா ஆஃப் செக்ரிகேஷனில் என்ன நடக்குது? தோ த எட்டிரோசைகஸ் கண்டிஷன் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தாலும் ஒரு பிளான்ட்டு டாலாக தான் இருக்குது. ஆனால் அது எட்டிரோசைகஸ் நமக்கு தெரியாது. ஜீனோடிப்பிக்கலி அது கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயும் சேர்ந்ததுன்னு தெரியாது. அது எப்படி நடந்தது? ஸோ அட் த டைம் ஆஃப் கேமீட் ஃபார்மேஷன் கேரக்டர்ஸ் தட் இஸ் ட்ரேட்ஸ் கெட்டிங் செக்ரிகேட்டட். அப்போ மியாசிஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். எப்படி செக்ரிகேட் ஆகுதுன்னு நான் பிக்சர் போட்டு காமிச்சேன். நம்பர் 1. அதுக்கப்புறம் ஜீனோடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் பண்ண டெஸ்ட் கிராஸ், அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பேக் கிராஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதோட ஜீனோடிபிக் அண்ட் ஃபினோடிபிக் ரேஷியோலாம் பார்த்தோம். அதோட அப்புறம் இந்த எக்ஸ்பேன்ஷன் இந்த கதையெல்லாம் போய் லா ஆஃப் டாமினன்ஸ் அண்ட் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு முடித்தோம் ஃபஸ்ட்டு வீடியோவில். லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வர்றதுனால திரும்பியும் செகண்ட் வீடியோவில் டாமினன்ஸ்னால் என்ன, எப்படி ஒரு மாடிஃபை ஆகாத நார்மல் அலீல் அப்படியே அதனுடைய கேரக்டரை கொடுக்குது, கொஞ்சம் மாடிஃபை ஆகியிருந்தால் பின்னாடி ஒர்க் பண்ணவங்க, தட் இஸ் மெண்டலோட ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட்டு முக்கியமாக காரன்ஸ், அவர் ஒர்க் பண்ணது தான் இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் ஏன் அது கம்ப்ளீட்டாக டாமினேட் ஆகாமல் மெண்டல் ரேஷியோவை கொடுக்காம வேறு ரேஷியோவை கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கு. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்புறம் கோடாமினன்ஸ் ரெண்டும் சேர்த்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறது. 2 டாமினன்ட் கேரக்டர்ஸும், தட் இஸ் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி, அப்புறம் அது இல்லாத பட்சத்தில் ஓ, ஜீரோங்கிறத இங்கே ஓன்னு சொல்லி வெறும் ஸ்மால் ஐ போட்டு ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்போது இது வந்து கோடாமினன்ஸ். ரெண்டையும் தாண்டி எக்ஸ்ட்ரா அலீல் இருக்கும்போது மல்டிபிள் அலீல்ஸ் ஆகவும் இது கன்சிடர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம 2 வீடியோக்குள்ளே முடித்தோம். இப்போது ஒரிஜினலாக திரும்பியும் மெண்டல் லாக்குள்ளே வரும். தட் இஸ் அவர் என்ன பண்ணார், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ், அதாவது 2 ட்ரெயிட்டை வச்சு ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 ட்ரெயிட் அப்படின்னு சொல்லும்போது 2 ஜீன் அப்படின்னா 4 அலீல்ஸ் சாத்தியம் இல்லையா? ஒரு ஜீனுக்குள்ளே 2 அலீல்ஸ் இருக்குது. அலீல்னால் என்னன்னு திரும்பவும் சொல்கிறேன், கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் அ சிங்கிள் ஜீன், அதுதான் அலீல். அதில் சேஞ்ச் வந்ததுனால தான் போன 2 டாப்பிக்கும், தட் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸை நாம் இன்டர் அலீலிக் இன்டராக்ஷனுக்குள்ளே பார்த்தோம். இதில் சேஞ்ச் வந்தால் பின்னாடி நாம் படிப்போம் நான் அலீலிக் இன்டராக்ஷன், அதெல்லாம் பின்னாடி வரும். இதெல்லாம் எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், திரும்பவும் மியாசிஸை தொட்டால் தான் இந்த 2 ஜீன் கான்செப்டுக்குள்ளே நாம் போகவே முடியும். ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. வாட் இஸ் யூனிவேலண்ட் குரோமோசோம், பைவேலண்ட் குரோமோசோம், இதெல்லாம் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும். நான் இங்கவும் போடுறேன். அப்போ தான் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இதில். இப்போ 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் சீடோட ஷேப்பு, சீடோட கலர், இது 2 எடுத்துக்கிறாரு. அதில் யார் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிறாங்க, யார் வந்து சப்மிசிவாக ரெசசிவாக உள்ளே இருக்காங்க F1 ஜெனரேஷனில். இவங்களும் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் மாதிரி F2 ஜெனரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுறாங்க. ப்ளஸ் புதுவிதமான ஒரு கேரக்டர்ஸையும் கொண்டு வராங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ் அப்படியே இங்கே இருந்து போகும்போது அவருக்கு வந்த ரேஷியோ பின்னாடி வந்த சில பேருக்கு வரவே இல்லை. வேறு இதில் ஒர்க் பண்ணும்போது அங்கேருந்து அப்படியே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம். குரோமோசோமல் தியரி, தாமஸ் அண்ட் மார்கனோட ஒர்க், அதெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் பேஸு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 2 ஜீன்ஸ். இப்போ நம்ம ஆரம்பிப்போம். Mendel also worked with and crossed pea plants that differed in 2 characters, as is seen in the cross between a pea plant that has seeds with yellow color and round shape, and one that had seeds of green color
and wrinkle shape. இதில் நம்ம அவர் ஒர்க் பண்ணி பார்க்குறாரு. So Mendel found that the seeds resulting from the crossing of the parent had yellow colored and round shaped seeds. Here, can you tell which of the characters in the pairs yellow, green color and round wrinkle shape was dominant? இப்போ அவர் பண்ணது முதல்ல மோனோஹைப்ரிட், ஒரே ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டது. இப்போ அவர் yellow color, so color of the seed. இதில் ரெண்டு கலர் yellow and green. Shape of the seed. இதில் ரெண்டு round and wrinkle. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் கேரக்டர், இது இன்னொரு மெயின் கேரக்டர், ரெண்டு மெயின் கேரக்டர். இவங்க அதில் வர சப் கேரக்டர். ஸோ இவங்க அலீல்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஜீன், இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன். ஓகே, ஸோ டூ ஜீன்ஸ், இது ஒரு ஜீன், இது ஒரு ஜீன். இதில் வர ரெண்டு அலீல், இதில் ரெண்டு அலீல். ஸோ டூ ஜீன்ஸ், 4 alleles. ஓகே, இது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். Here can you tell which of the character in the pairs yellow green color and round wrinkle was dominant? Yellow is dominant. Okay, yellow is dominant and round is dominant. Okay, and thus yellow color was dominant over green and round shape dominant over wrinkle. இதையும் அவர் மோனோஹைப்ரிட் க்ராஸஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு டாமினன்ட் கேரக்டர், ரெண்டு ரெசசிவ் கேரக்டரை கம்பைன் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போது இவர் ஒர்க் பண்ண இந்த கேரக்டர்ஸை பின்னாடி வந்தவங்க, அதாவது பின்னாடி வந்த சயின்டிஸ்ட்டு, முக்கியமாக பிளெக்சிட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேரை நம்ம இங்கே எழுதுவோம், இவர் கண்டுபிடிச்சார். இவர் ஒர்க் பண்ண இந்த 7 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, 7 கான்ட்ராஸ்டிங் பேர் ஆஃப் கேரக்டர்ஸ், தட் இஸ் சீடு ஷேப்பு, பாடு ஷேப்பு, கலர், இந்த மாதிரி 7 கேரக்டர்ஸ் எந்தெந்த குரோமோசோமில் இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச அத்தனையும் என்னென்னா, இவர் ஒர்க் பண்ணது 1 4 5 7 4 குரோமோசோமில் இருக்குது. அதில் முக்கியமாக இன்றைக்கி இவர் ஒர்க் பண்ணுற 2 ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, எல்லோ அண்ட் க்ரீன் கலர் ஆஃப் த சீட் அண்ட் ஷேப் ஆஃப் த சீட். இப்போ இந்த கலர் ஆஃப் த சீடு ஃபஸ்ட்டு ஜீன்லேயும், ஷேப் ஆஃப் த சீடு 7th ஜீன்லேயும் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? இதை நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இவர் ஒர்க் பண்ண இந்த கேரக்டர்ஸ் 2 டிஃபரெண்ட் குரோமோசோமில் இருக்குது. அதனால் இங்கே ரீகாம்பினேஷன் அதிகமாக இருக்குது. இதை மாதிரி பின்னாடி சொல்லுவாங்க, அப்போ வரும்போது இதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, பட் யூ மஸ்ட் நோ எந்தெந்த குரோமோசோமில் அவர் ஒர்க் பண்ண கேரக்டர்ஸ் இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 4 5 7 சும்மா ஈஸியாக ஒரு 4 நம்பர் தானே, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ. Thus yellow color was dominant over green and round shape dominant over wrinkled. These results were identical to those that he got when he made separate monohybrid crosses between yellow and green seeded plants and between round and wrinkle seeded plants. So monohybrid பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறாரு. Let us use the genotypic symbol Y for dominant yellow color, Y for dominant yellow color, capital Y, small y for recessive green color, and capital R for round shape seeds and small r for wrinkle shape seed shape. The genotype of the parents can then be written as capital RRYY and small rryy, round and yellow, small rry வந்து wrinkle and green. The cross between the two plants can be written down as in figure 4.7 பின்னாடி இருக்கு, showing the genotype of the parent plants. The gametes capital RY, small ry unite on fertilization to produce the F1 hybrid
capital R, small r, capital Y, small y. When Mendel self-hybridized the F1 plant, he found that 3/4 of the F2 plants had yellow seeds and 1/4 had green. So 3/4 yellow இருக்கு, only 1/4 green. The yellow and green color segregated as 3:1 ratio. Round and wrinkle seed also segregated in a 3:1 ratio, just like a monohybrid cross. இந்த 3 தான் அவர் பின்னாடி yellow வரும்போது 3x3 போடுவாங்க. இப்போ நாம் போடுவோம். இப்போ பாருங்க, capital R, ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், இவங்க ரெண்டு பேரையும் செல்ஃப் பண்ணியிருக்கு. ஸோ செல்ஃப் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கிற கேமிட்ஸ் என்ன? ஸோ இதுக்குள்ளவே த கேமிட் ப்ராபபிலிட்டி இஸ் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய். அதே மாதிரி ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்போ கொஞ்சம் நம்மளோட மியாசிஸை யோசித்து பாருங்கள். மியாசிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் இருந்தால் ஃபஸ்ட்டு மியாசிஸில் ஒன்று தான் ரிடக்ஷன் டிவிஷன், ஒன்று தான் 2 கேமெட்டுக்கு போகுது. அடுத்த கேரக்டரில், தட் இஸ் நெக்ஸ்ட்டு லெவலில் போகிறச்ச செகண்ட் மியாசிஸ்க்கு போகும்போது தான் குரோமேட்டிட்ஸ் பிரியுது, குரோமோசோமில் இருக்கிற குரோமேட்டிட்ஸ் பிரியுது. இதை நான் உங்களுக்கு போன வீடியோக்கள்லேயும் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த குரோமோசோம். ஓகே, இப்படி இருக்கிற குரோமோசோம் எஸ் ஃபேஸில் ஒரு அதுக்கு வந்துட்டு யூனிவைலண்ட் குரோமோசோமாக மாறுது. தட் இஸ் 2 chromatids. இப்போ முதல்ல ஒரு குரோமேட்டிட் இருந்துச்சு, இப்போ 2 chromatidaக மாறிடுச்சு. தட் இஸ் டயாட் குரோமோசோம். திஸ் இஸ் டயாட் குரோமோசோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த குரோமோசோமில் உங்களுக்கு இப்போ பிரியும் போது தேர் இஸ் இந்த சைடு கேபிட்டல் ஆர் பிரிஞ்சிருக்கலாம், இந்த சைடு ஸ்மால் ஆர் பிரிஞ்சிருக்கலாம். சின்ஸ் இவர் ஒர்க் பண்ணது வந்து ஃபஸ்ட் அண்டு 7th குரோமோசோமில் இருக்குது. ஓகேவா? சீடு ஷேப்பு, சீடு கலர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் 7th குரோமோசோமில் இருக்கும்போது நம்ம ஒரு குரோமோசோமை வரைஞ்சிக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதர்வைஸ் நான் இந்த குரோமோசோம்லேயே போட்டு காட்டுவேன், உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஐ ஜஸ்ட் மேக் திஸ். ஓகே, ரவுண்ட் அண்ட் ரிங்கிள், இது வந்து 7th குரோமோசோம், ஷேப் வந்து 7th, கலர் வந்து ஃபஸ்ட்டு குரோமோசோம், இப்படி வச்சுக்கலாம். இங்கே வந்து திஸ் இஸ் எல்லோ அண்ட் திஸ் இஸ் கேபிட்டல் அண்ட் திஸ் இஸ் ஸ்மால். ஸோ அதர்வைஸ் ஒரே குரோமோசோமில் போட்டால் ஈஸியாக இருக்கும். பட் ஒரே குரோமோசோமில் இருக்கும்போது பேரண்டல் ரீகாம்பினேஷன் கம்மியாக இருக்கும். ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அது நம்ம தாமஸ் ஹண்ட் மார்கன் படிக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இப்போது திஸ் இஸ் த டயாட் கண்டிஷன். தட் இஸ் 2 குரோமேட்டிட் இருக்குது. இந்த குரோமேட்டிடு பிரிய போகுது. இப்போது கேமெட் ஃபைனலாக ஒரு கேமெட் ஃபார்ம் ஆகும்போது குரோமேட்டிடு பிரியுது. இப்போது இந்த குரோமேட்டிடு பிரிஞ்சிருச்சு, இப்படி வச்சுக்கலாம். இது பிரியுது. ஓகே, இது பிரிஞ்சு இது ஒரு கேமெட்டுக்கு போகுது, இது இன்னொரு கேமெட்டுக்கு போகுது. இப்போ அதே கேமெட்டில் இந்த கேரக்டர் போயிருக்கலாம், இல்லை இந்த கேரக்டரும் போயிருக்கலாம். இப்படி போகும்னு சொல்ல முடியாது. சி மேபி இந்த ப்ராபபிலிட்டி என்னென்னா, இந்த ஆரும் இந்த ஒய்யும் போயிருக்கலாம். ஓகே, இந்த ஆரும் இந்த ஒய்யும் போயிருக்கலாம். அப்படி இல்லையா, இந்த ஆரும் இந்த ஒய்யும் போயிருக்கலாம். அண்டர்ஸ்டுட்? அப்படி இல்லையா, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்த ஆரும் ஸ்மால் ஆர். ஓகே, அண்ட் இந்த ஸ்மால் ஆரும் இந்த கேபிட்டல் ஒய்யும் போயிருக்கலாம். அப்படி இல்லையா, இந்த ஸ்மால் ஆரும் இந்த ஸ்மால் ஒய்யும் போயிருக்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ அதுதான் இங்கே நான் கொடுத்தேன். கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஒய், இந்த காம்பினேஷன். இதில் என்னென்னா, இந்த 2 கேரக்டரும் கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் ரெண்டுமே சேர்ந்து போக போகிறது இல்லை.
இது ரெண்டும் பிரிஞ்சிருச்சு. பிகாஸ் இப்படி தான் இது செக்ரிகேட் ஆகி போகுது. அதே மாதிரி இங்கேயும் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்யும் இது ரெண்டும் டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் தானே தவிர இது ரெண்டும் கம்பைன் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த கேரக்டர் இஸ் டோட்டலி இண்டிபெண்ட்லி செக்ரிகேட்டிங் ஃப்ரம் தி அதர் ஜீன். அது ஒரு இதிலிருந்து அது செக்ரிகேட் ஆகுது. அதுதான் இங்கே இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் டைட்டில். என்னென்னா இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜீனில் இருக்கிற ஒரு கேரக்டர் இன்னொரு ஜீனில் இருக்கிற இன்னொரு கேரக்டரோட இண்டிபெண்ட்டாக செக்ரிகேட் ஆகுது. இது நம்ம அடுத்த பேஜில் படிப்போம். இப்போ பாருங்கள், திஸ் இஸ் ரவுண்ட் அண்ட் எல்லோ. ஓகே, capital R, small capital Y, small r, small y, wrinkle green. இந்த டயக்ராமே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே கேபிட்டல் ரவுண்ட் அண்ட் எல்லோ சீட்ஸ். ரவுண்ட் எல்லோ கேபிட்டல் ஆர் ஃபஸ்ட்டு ஜெனிரேஷனில் F1 ஜெனிரேஷனில் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இப்போது அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மோனோஹைப்ரிட் பார்த்தா மாதிரி இங்கே எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா ரவுண்ட் அண்ட் எல்லோ. அப்போது இந்த கேரக்டர் எங்கே போச்சு, தட் இஸ் ரிங்கிள் அண்ட் க்ரீன் எங்கே போச்சு, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அவர் போட்டது செல்ஃபிங். ஸோ இதோட திருப்பியும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் அப்படின்னு ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ பார்ப்போம், இதிலேருந்து நம்ம போட்ட கேமேட் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், இது மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட்ஸ்னு வச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் ஆர் ஒய் ஒய், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இது திஸ் அண்ட் திஸ். இப்போ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய், ஸோ ஆர் கேபிட்டல் ஒய். அடுத்தது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஒய், ஸோ ஆர் இந்த ஆர் ஸ்மால் ஒய் இங்கே இருக்கிற கேபிட்டல் ஒய். ஸோ இதே மாதிரி ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். ஓகே, ஸோ லைக் திஸ். இப்போ இதுவும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஓகே, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் வந்தாச்சா. இதுவும் 4. அதே மாதிரி இது. ஸோ இந்த காம்பினேஷன் ஸ்மால் ஆர் நம்ம ஒரு ரேண்டமாக நான் உங்களுக்கு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இது ஒரு ஸ்மால் ஆர் இது ஒரு ஸ்மால் ஆர் இங்கே வந்தாச்சு, இது ஒரு கேபிட்டல் ஒய் இது ஒரு ஸ்மால் ஒய் இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த காம்பினேஷனில் இவர் போட்டாச்சு. போட்டு முடித்தவுடனே அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னென்னா 9 ரவுண்ட் அண்ட் எல்லோ, 3 ரவுண்ட் அண்ட் க்ரீன், 3 wrinkle and yellow and 1 wrinkle and green. இப்போ ரவுண்ட் அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லும்போது RY. ஓகே, ரவுண்ட் எல்லோ. அடுத்தது ரவுண்ட் அண்ட் க்ரீன் ஸ்மால் ஒய், wrinkle and yellow small r capital Y and wrinkle and green small r small y. This is the character. So this is 9, this is 3, this is 3, this is 1. இப்போ பாருங்க, parental character first எடுத்துட்ட parental character யாருன்னா RY, capital R capital Y. So நம்ம இங்க எழுதலாம் parental character. RY, capital R capital Y and small r small y. அதே மாதிரி non-parental character or recombined character. இதில் பார்த்தீங்கன்னா capital R small y small r capital Y இப்படி கிடைக்குச்சு. ஸோ இது 3, இது ப்ளஸ் இது 9, இது 1. 9 + 1 10 for 16. இதில் பார்த்தீங்கன்னா இது 3, இது 3. ஸோ 3 + 3 6 out of 16. ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பாருங்கள் 8 50%, இது ஒரு 60%, இதில் 40% is not a bad deal. So the recombination ரெண்டு ஜீனும் பிரிஞ்சாலும் அந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி போடும்போது there is a possibility of a new character, that is capital R round and wrinkle seed and green and
ரவுண்ட் சீட் இப்படி கிடச்சிருக்கு. இந்த காம்பினேஷன் எப்படி சாத்தியம், இதுக்கெல்லாம் என்ன ரீசன், இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும், எதற்காக இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் பின்னாடி. அதாவது இவர்த்துலேயே இல்லை, இவருக்கு கிடச்சிச்சு, எதால் இப்படி கிடச்சிது அப்படின்னு எல்லாம் ரொம்ப பெரிய ஐடியாவில் அவர் டேப்லேட் பண்ணிட்டாரு. பின்னாடி வந்த சயின்டிஸ்ட்டு முக்கியமாக அவரோட ஒரு ஒர்க்கை ரீடிஸ்கவர் பண்ணவங்களாகட்டும், அதுக்கு பின்னாடி மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸ் லெவலில் போகும்போது இந்த குரோமோசோமல் தியரியெல்லாம் கொஞ்சம் அழகுபடுத்தி இதனால தான் இது வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ நாம் இந்த ஒர்க்கோட எக்ஸ்பென்ஷன் படிப்போம். லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இந்த டைஹைப்ரிட் கிராஸ் த ஃபீனோடைப்ஸ் ரவுண்ட் எல்லோ, wrinkle yellow, round green and wrinkle green appeared in the ratio 9:3:3:1. Such a ratio was observed for several pairs of characters that Mendel studied. இதே மாதிரி தான் அவர் இப்போ ஒரு கேரக்டர், இந்த 2 கேரக்டரை ஒர்க் பண்ணார். இதே மாதிரி வேறு ரெண்டு கேரக்டரை ஒர்க் பண்ணியிருப்பார் இல்லையா, எல்லாத்துலேயும் அவருக்கு இதே ரேஷியோ தான் கிடச்சிச்சு. The ratio of 9:3:3:1 can be derived as a combination series of 3 yellow 1 green with the 3 round 1 wrinkle. This derivation can be written as follows: 3 round is to 1 wrinkle, 3 yellow is to 1 green. So inga 3 into 3 put 9 round and yellow, 3 wrinkle yellow, 3 round green, 1 wrinkle and green. So this is the work 9:3:3:1. Based upon such observations on dihybrid crosses between plants differing in 2 traits, adhan dihybrid, Mendel proposed a second set of generalization that we call Mendel's law of independent assortment. அவர் சொல்லல மெண்டல்லாம், நான் தன் பேரை போட்டுக்கல, அவர் கொடுத்துருது செகண்ட் செட் ஆஃப் ஜென்ரலைசேஷன். ஃபஸ்ட்டு செட்டு law of segregation, செகண்ட் செட் அது மோனோஹைப்ரிட், அண்ட் செகண்ட் செட் ஆஃப் ஜென்ரலைசேஷன் டைஹைப்ரிட் கிராஸ் அவர் கொடுத்தது 2. இப்போ நாம் அதை மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்னு சொல்கிறோம். The law states that when 2 pairs of traits are combined in a hybrid, segregation of one pair of character is independent of the other pair of characters. இதுதான் நாங்கள் போன இதில் சொன்னேன். இப்போ 2 கேரக்டர் சேரும்போது ஒரு கேரக்டர் ஒன் பேர் ஆஃப் கேரக்டர் இஸ் இண்டிபெண்ட்லி மூவிங் ஃப்ரம் தி அதர் செட். அதுதான் ஒரு மெயின் கேரக்டர்னு நான் போட்டேன் இங்கே போன இதில். இதை நான் மெயின் கேரக்டர்னு போட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கலர் ஆஃப் தி சீடு ஒரு மெயின் கேரக்டர், எல்லோ அண்ட் க்ரீன் சப் கேரக்டர். ஜீன் ஷேப் ஆஃப் தி சீடு ஒரு மெயின் கேரக்டர், அதில் ரவுண்ட் அண்ட் ரிங்கிள் சப் கேரக்டர். அப்போது இதில் இருக்கிற கேரக்டர் செக்ரிகேட் ஆகி இதோட கம்பைன் ஆகுது, இதில் இருக்கிற கேரக்டர் செக்ரிகேட் ஆகி இதோட. ஸோ இண்டிபெண்ட்டாக பிரிஞ்சு கேமெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. திஸ் இஸ் கால்ட் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ த லா ஸ்டேட்ஸ் தட் when 2 pairs of traits are combined in a hybrid, segregation of one pair of character is independent of the other pair of characters. The Punnett square can be effectively used to understand the independent segregation of the 2 pairs of genes during meiosis and the production of eggs and pollen in the F1, capital R small r, capital Y small y. ஸோ இப்போது மியாசிஸில் தானே இது பிரியுது, அங்கே நான் பிரித்து காமிச்ச மாதிரி ஒரு குரோமாட்டிடும் பிரியும் போது அந்த கேரக்டரும் இதுவும் சேரும்போது இந்த பேர் பிரிஞ்சு போகும்போது 50-50%. Consider the segregation of one pair of genes R, capital R, small r. 50% of the gametes have the gene capital R and the other 50% have got a small r. Now, besides each gamete having either capital R or small r, it should also have the allele capital Y or small y. The important thing to remember here is that segregation of 50% capital R and 50% small r is independent from the segregation of 50% capital Y and 50% small y. And so இங்கே பார்த்தீங்கன்னா capital R, small r, capital Y, small y. ஸோ இவன் ரெண்டும் பிரிஞ்சிட்டான். ஸோ இவனோடவும் சேரலாம் ஆர் இவனோடவும் சேர சான்சஸ். ஸோ 50-50 சான்சஸ். அதே மாதிரி இவன் பிரிஞ்சவன் இவனோடவும் சேரலாம் ஆர் இவனோடவும் சேரலாம். அதே மாதிரி இவனோடவும் சேரலாம், இல்லை இவனோடவும் சேரலாம். அதுதான் இங்கே ஆர் ஒய்
Y, small r, capital Y, small r, small y. 4 different types of gametes. ஸோ இங்கே உங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு த்ரீ கேமேட்ஸ் கொடுத்து 3 heterozygous கொடுத்து இதில் எத்தனை கேமேட் வரும் அப்படின்னு கூட கொஷின் வரலாம். அப்படி வரும்போது எப்படி போடுறது, சிம்பிள் ஃபார்மில் நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் குழப்பம் வரும். இப்போ நான் போடுறேன் உங்களுக்கு இது முடிச்சுட்டு. And now besides each gamete having either capital R or small r, it should also have the allele capital Y or small y. The important thing to remember here is that segregation of 50% capital R and 50% small r is independent from the segregation of 50% capital Y and 50% small y. Therefore, 50% of the small r bearing gametes as Y and the other 50% has small y. Similarly, 50% of the capital R bearing gametes as capital Y and the other 50% has small y. Thus, there are 4 genotypes of gametes, 4 types of pollen and 4 types of eggs. The 4 types are capital R, capital Y, capital R, small y, small r, capital Y and small r, small y, each with a frequency of 25% or 1/4 of the total gametes produced. So, இங்கே produce ஆக போகிறது 4 gametes and the 4 gametsக்கு 25% போயாச்சு. And when you write down the 4 types of eggs and pollen on the and the 4 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா meiosis-ஓட outcome 4 gametes. So when 4 daughter cells, okay, when you write down the 4 types of eggs and pollens on the 2 sides of the Punnett square, it is very easy to derive the composition of zygotes that give rise to the F2 plants. So அங்கே F2 ratio நம்ம அந்த Punnett squareல பார்த்தோம். Although there are 16 squares, how many different types of genotypes and phenotypes are formed? Note them down in the format given. Can you, using the Punnett square data, work out the genotypic ratio of the F2 stage and fill in the format given? Is the genotypic ratio also 9:2? This is phenotypic. So this one is phenotype. Is the genotype ratio also same? No. So say plain no. Genotype and phenotype is different. இப்போ நாம் genotype போடுவோம், Punnett ஸ்கொயரில் போய் போடுவோம், அப்போ தான் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி I wish to rub many things so that நம்ம இப்போ ஒர்க் பண்ணும்போது it will be easy for us to work. Okay, let this be there. We'll use different color. Red is very good to work with. ஓகே போவோம். ஸோ இப்போ பாருங்கள், கேமிட்ஸை 2 பக்கம் போட்டாச்சு. மேபி போலன் அண்ட் எக் அப்படின்னு போட்டு ஜீனோடைப் நம்ம போட போகிறோம். ஜஸ்ட் பி கிளியர். கேபிட்டல் ஆர் ஆர்ஆர், கேபிட்டல் ஒய். இது மாதிரி வேறு எங்கேயாவது இருக்கா பார்த்தா இல்லை, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ 1. ஓகே 1 போடுவோம். அடுத்தது கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், இவங்க ஒருத்தவங்க. ஸோ 2. கேபிட்டல் ஆர்ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. 2. ஸ்மால் ஆர்ஆர், கேபிட்டல் ஒய், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். ஸோ இவனை 1 போட்டுக்குவோம். ஸோ இவன் எப்பவுமே ஒரே மாதிரி வருவான். கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், அவங்க எப்பவுமே 4 பேர். 1 2 3 4 அந்த ஏரியா வரும்போது 4. அடுத்தது ஸ்மால் ஆர்ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், இவங்க ஒருத்தவங்க. 2 இங்கே போடுவோம், குழப்பம் வராமல் இருக்கு. கேபிட்டல் ஆர் இங்கே பார்த்தா மாதிரி கேபிட்டல் ஆர்ஆர், ஸ்மால் ஒய் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அவங்கள இங்கே போட்டுப்போம். பிகாஸ் அப்போ தான் இந்த ரேஷியோ ஞாபகம் வர்றதுக்கு போட்டுக்கலாம் எப்படியாவது. இப்போ ஒரு ஆர்டர்லியாக ஞாபகம் வச்சுக்க. கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஒய், இவங்க ஒருத்தவங்க, இவங்களும் 2. இப்போது ஸ்மால் ஆர்ஆர், ஸ்மால் ஒய் 1. திஸ் இஸ் த ஜீனோடிபிக் ரேஷியோ. 1:2:2:1, மிடில் 4, திருப்பி 1:2:2:1, இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த 1 யார்? இந்த 1 வந்து RY, ரவுண்ட் அண்ட் எல்லோ. ஓகே, இந்த 2 RY, திஸ் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் இருக்குது. ஸோ இவங்களும் RY. இந்த 2 யார்? RY, இவங்களும் ரவுண்ட் அண்ட் எல்லோ.
இப்போ இந்த y, இந்த 1 யாருன்னா this one. ஓகே, this one. Small r, capital Y. Small r is wrinkle and yellow. ஓகே, ஸோ wrinkle and yellow ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கேபிட்டல் R, கேபிட்டல் Y. 1 2 3 4 இவங்களும் RY. ஓகே, அடுத்தது இந்த 1 கேபிட்டல் RR, ஸ்மால் YY. இவங்க ரவுண்ட் அண்ட் க்ரீன். ஓகே, ரவுண்ட் அண்ட் க்ரீன். இவங்க ஸ்மால் RR, கேபிட்டல் Y. ஸ்மால் R wrinkle, இவங்களை இங்கே போடலாம், wrinkle, கேபிட்டல் Y yellow. ஓகே, wrinkle and yellow. இவங்களும் அதே தான். இப்போது கேபிட்டல் R இருக்குது and ஸ்மால் y, round and green. round and green. ஓகே, இப்படி வச்சுக்குவோம். இவங்க green, wrinkle and green. ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன். இப்போ இந்த காம்பினேஷனில் நம்ம எப்படி போட்டு பார்ப்போம். ரவுண்ட் அண்ட் எல்லோ எத்தனை இருக்குது? 1 3 5 4 9 வந்துருச்சு. ஸோ ரவுண்ட் அண்ட் எல்லோ 9. wrinkle and yellow 1 2. ஸோ wrinkle இங்கே ஸ்மால் r, கேபிட்டல் Y. இவங்க 3 1 + 2. இவங்களும் wrinkle and yellow. wrinkle and green 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர். ஸோ 1 + 2. round and green, small y. ஓகே, 3. அடுத்தது wrinkle and green, small r, small y, 1. So this is the ratio. So genotypic ratio 1:2:2:1 4 1:2:2:1. So 9 different combinations, 9 different factors. So 9 different things கிடைச்சிருக்கு. அதை நம்ம இந்த டேபிளில் எழுதிக்கலாம். ஸோ இங்கே இடம் இல்லை. ஸோ தேர் எக்ஸ்பெக்டட் ஃபினோடைப்ஸ் நம்ம எழுதிட்டோம். ஜீனோடைப்ஸ் ஃபவுண்டு எழுதியாச்சு. ஜீனோடைப்பும் ஃபினோடைப்பும் இப்போ சேம் இல்லை. ஜீனோடைப் இது ஜீனோடைப் வந்து 1:2:2:1:4, திருப்பி 1:2:2:1. ஃபினோடைப் இஸ் 9:3:3:1. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் டைஹைப்ரிட் கிராஸ் ஹஸ் கான் வெரி ஸ்மூத், ஈஸி. ஆனால் இப்போ இந்த டைஹைப்ரிட் கிராஸில் கிடச்ச 9:3:3:1 பின்னாடி வர சில ஒர்க்கில் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சில ஒர்க்ஸ் இருக்குது, எபிஸ்டாசிஸ், சப்ளிமெண்டரி, டூப்ளிகேட், மல்டிபிள், பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அங்கே எல்லாம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத தேடுவாங்க. தேடி அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக லிங்கேஜ், ரீகாம்பினேஷன் அப்படின்னு பெருசாக போயிட்டே இருக்கும். அந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட இன்றைக்கி நான் நிறுத்துகிறேன் டைஹைப்ரிட் கிராஸோட. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.